ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 8 டே 7 வரைக்கும் இருக்கிற வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங் அதே மாதிரி ஹிந்தி லாங்குவேஜ் ஃபைனலாக போனஸாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 8. ஸோ நம்ம டேரெக்டாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங் அப்புறம் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏ அக்செப்ட். அக்செப்ட்னா ஏற்குதல். அக்செப்ட்னா ஏற்குதல். ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி. ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி. தயவு செய்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ப்ளீஸ்னா தயவு செய்து, அக்செப்ட்னா ஏற்றுக்குங்க. எதை ஏற்றுக்குங்க? அப்பாலஜி மன்னிப்பை. ஸோ மேக்ஸிமம் எந்த சென்டென்ஸுமே மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க சென்டென்ஸோட. ஓகேவா? அப்போவே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ டோன்ட் மெமரைஸ். அக்செப்ட்னா ஏற்குதல். ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி. தயவு செய்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் பி பால். பால்னா பந்து. இது எல்லாத்துக்குமே தெரியும். த பாய் த்ரோ த பால். த்ரோனா வீசுறது. ஓகேவா? எறிகிறதுன்னு சொல்லலாம். அந்த சிறுவன் பந்தை எறிந்தான். அந்த சிறுவன் பந்தை எறிந்தான். த பாய் த்ரூ த பால். அந்த சிறுவன் பந்தை எறிந்தான். த்ரூங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? த்ரோங்கிறது ப்ரெசன்ட், த்ரூங்கிறது பாஸ்ட் டென்ஸ். த பாய் த்ரூ த பால். அந்த சிறுவன் பந்தை எறிந்தான். பால்னா பந்து. நெக்ஸ்ட் சி கால்குலேட். கால்குலேட்னா கணக்கிடு. கால்குலேட்னா கணக்கிடு. ஷீ கேன் கால்குலேட் த ஆன்சர் குயிக்லி. ஷீ கேன் கால்குலேட் த ஆன்சர் குயிக்லி. அவள் பதிலை விரைவாக கணக்கிட முடியும். அவள் பதிலை விரைவாக கணக்கிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் நடக்குதுன்னு வைங்க. உடனே இதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நல்லா படிக்கிறீங்க இல்லை வந்து மேக்ஸ் நல்லா வரவீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க. அதுதான் கால்குலேட். ஷீ கேன் கால்குலேட் த ஆன்சர் குயிக்லி. அவள் பதிலை விரைவாக கணக்கிட முடியும். நெக்ஸ்ட் டி டேஞ்சர். டேஞ்சர்னா ஆபத்து. ஸ்மோக்கிங் இஸ் அ டேஞ்சர் டு ஹெல்த். ஸோ எல்லா படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் உடம்புக்கு கெடுதல். அதுதான் டேஞ்சரும் கூட. ஸோ டேஞ்சர்னா ஆபத்து. ஸ்மோக்கிங் இஸ் அ டேஞ்சரஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு ஆபத்து. டேஞ்சர்னா ஆபத்து. அடுத்தது இ ஈஸி. ஈஸி எளிதாக்கு. ஈஸினா எளிதாக்கு. திஸ் ஆப் ஹெல்ப்ஸ் டு ஈஸ் அவர் ஒர்க். திஸ் ஆப் ஹெல்ப்ஸ் டு ஈஸ் அவர் ஒர்க். ஈஸி அவர் ஒர்க். ஓகேவா? ஈஸி. ஈஸினா எளிதாக்கு. திஸ் ஆப் ஹெல்ப்ஸ் டு ஈஸி அவர் ஒர்க். இந்த பயன்பாடு எங்கள் பணியை எளிதாக்குறது. ஆப் எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸாம்பிள் கேமிங் ஆப் அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? ஒரு ஒர்க்கை வந்து ஈஸியாகிறதுக்கு இந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈஸினா எளிதாக்கு. நெக்ஸ்ட் எஃப் ஃபெய்த். ஃபெய்த்னா நம்பிக்கை. ஒவ்வொருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வந்து அவங்க பார்க்கறத வச்சு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு சயின்டிஃபிக்கில் நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சி ஹேஸ் அ ஃபெய்த் இன் ஹெர் செல்ஃப். அவளுக்கு தன்னம்பிக்கை உள்ளது. அவளுக்கு வந்து அவன் மேலே தான் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தன்னம்பிக்கைன்னா நமக்குள்ளேயே இருக்கிறது. ஓகேவா? நம்ம மேலேயே நம்ம வைக்கிற கான்ஃபிடன்ஸ் தான் தன்னம்பிக்கை. ஸோ ஃபெய்த்னா நம்பிக்கை. ஷி ஹேஸ் ஃபெய்த் இன் ஹர் செல்ஃப். அவளுக்கு தன்னம்பிக்கை உள்ளது. நெக்ஸ்ட் ஜி கேம். கேம்னா விளையாட்டு. கேம்னா விளையாட்டு. கிரிக்கெட் இஸ் மை ஃபேவரட் கேம். கிரிக்கெட் இஸ் மை ஃபேவரட் கேம். கிரிக்கெட் எனக்கு பிடித்த விளையாட்டு. ஓகேவா? எனக்கு என்னோட சென்டென்ஸ் சொல்லும்போது என் பிடித்த விளையாட்டுன்னு சொல்லக்கூடாது. கிரிக்கெட் எனக்கு பிடித்த விளையாட்டு. ஓகேவா? கேம்னா விளையாட்டு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபேவரட் கேம்ங்கிறதையும் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு செஸ் தான் இப்போ ரீசெண்டாக பிடிச்சிருக்கு. பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹெச் ஹேண்ட்ஃபுல். ஹேண்ட்ஃபுல்னா ஒரு கைப்பிடி அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா கைக்குள்ள எவ்வளோ அதிகமாக வைக்கிறோமோ அதான் ஹேண்ட்ஃபுல். ஓகேவா? ஹி டுக் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். அவன் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்தான். இப்போ அரிசி வந்து உங்கள் கையால் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அதை உங்கள் கையால் பிடிச்சிக்க முடியுமோ அதான் ஹேண்ட்ஃபுல். ஹி டுக் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். அவன் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்தான். ஹேண்ட்ஃபுல்னா ஒரு கைப்பிடி அளவு. அடுத்து ஐடியல். ஐடியல்னா சிறந்தது. ஐடியல்னா சிறந்தது. திஸ் பிளேஸ் இஸ் ஐடியல் ஃபார் ஸ்டடி. திஸ் பிளேஸ் இஸ் ஐடியல் ஃபார் ஸ்டடி. இந்த இடம் படிப்பதற்கு சிறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படிக்கிறதுக்கு சிறந்ததுனாவே நம்ம லைப்ரரி தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் சைலண்ட்டாக இருக்கும்.
நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? எந்த டிஸ்ட்ராக்ஷனும் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ ஐடியல்னா சிறந்தது. திஸ் பிளேஸ் இஸ் ஐடியல் ஃபார் ஸ்டடி. இந்த இடம் படிப்பதற்கு சிறந்தது. நெக்ஸ்ட் ஜே, ஜாக்டு. ஜாக்டுனா கூர்மையான விளிம்பு. ஜாக்டுனா கூர்மையான விளிம்பு. The rock has jagged edges. The rock has jagged edges. அந்த பாறைக்கு கூர்மையான விளிம்புகள் உள்ளன. ராக்னா பாறை. ஸோ jagged edgesனா கூர்மையான விளிம்புகள் இருக்குதாமா. ஸோ the rock has jagged edges. jaggedனா கூர்மையான விளிம்பு. நெக்ஸ்ட் கே, காமிகாசே. ஸோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காமுகாசே. ஓகேவா? காமுகாசே. திடீர் தாக்குதல் வகை. திடீர் தாக்குதல் வகை காமுகாசே. Kamikaze attacks were used during war. Kamikaze attacks were used during war. ஸோ திடீர்னு தாக்குனா தான் வார்ல எல்லாம் ஜெயிக்க முடியும். வார்னா போர். ஓகேவா? ஸோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ போர்க்காலத்தில் திடீர் வகை தாக்குதல் பயன்படுத்தப்பட்டன. போர்க்காலத்தில் காமிகாசை திடீர் வகை தாக்குதல் பயன்படுத்தப்பட்டன. ஸோ காமிகாசைனா திடீர் வகை தாக்குதல். திடீர்னு தாக்குனா தான் நம்ம மேக்ஸிமம் ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஆப்பனண்ட் வந்து எதிர்பார்க்காத டைமில் தான் அடிக்கணும். ஓகேவா? ஸோ காமிகாசேனா திடீர் தாக்குதல் வகை. அடுத்தது எல், லுக்கோனியல் ஆர் லுக்கோனிக். ப்ரொனன்சியேஷன் பாருங்க. லுக்கோனிக். லுக்கோனிக். ஸோ லுக்கோனியல் ஆர் லுக்கோனிக். அதுக்கு அர்த்தம் என்னன்னா சுருக்கமான. லுக்கோனியல்னா சுருக்கமான. ஹிஸ் ரிப்ளை வாஸ் லுக்கோனியல். ஹிஸ் ரிப்ளை வாஸ் லுக்கோனியல். அவனது பதில் சுருக்கமாக இருந்தது. ஸோ அவன் வந்து ஷார்ட் ஆன்சராக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அவனது பதில் சுருக்கமாக இருந்தது. லுக்கோனியல்னா சுருக்கமாக ஆர் சுருக்கமான, எது வேணால் வச்சுக்கலாம். இஸ் ரிப்ளை வாஸ் லுக்கோமியல். அவனது பதில் சுருக்கமாக இருந்தது. ஸோ இது வந்து ப்ரொனவுன்சியேஷன்லாம் பார்த்துங்க. லுக்கானக். லுக்கானக். ஓகேவா? ஸோ இது புது வேர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது புது வேர்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எம், மேக்கர். மேக்கர்னா செய்பவர். மேக்கர்னா செய்பவர். ஹீ இஸ் த மேக்கர் ஆஃப் திஸ் டாய். ஹீ இஸ் த மேக்கர் ஆஃப் திஸ் டாய். இந்த பொம்மையை அவன் தான் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த பொம்மையின் செய்பவர் அவனே. இந்த பொம்மையை செய்பவர் அவனே. மேக்கர்னா செய்கிறவர். ஓகேவா? ஃபுட் இஸ் மேட் பை மாம். அந்த மாதிரி நம்ம அம்மா தான் நமக்கு சாப்பாடு செய்கிறாங்க. அந்த மாதிரி ஹீ இஸ் த மேக்கர் ஆஃப் திஸ் டாய். மேக்கர்னா செய்பவர். நெக்ஸ்ட் என், நேட்டிவ். நேட்டிவ்னா சொந்த நாட்டவர். ஸோ சொந்த ஊருக்காரங்களை தான் நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நேட்டிவ் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சி இஸ் அ நேட்டிவ் ஆஃப் இந்தியா. சி இஸ் அ நேட்டிவ் ஆஃப் இந்தியா. அவள் இந்தியாவின் சொந்த நாட்டவர். ஸோ அவன் வந்து இந்திய நாட்டுக்காரங்க. ஓகேவா? அவங்க இந்திய நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நேட்டிவ்னா சொந்த நாட்டவர். ஸோ நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம சொந்த நாடு எதுன்னு கேட்டால் அதுதான் இந்தியா சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து அப்சர்வ். ஓல அப்சர்வ். அப்சர்வ்னா கவனிக்கிறது. We must observe and follow the rules. நாம் விதிகளை கவனித்து பின்பற்ற வேண்டும். We must observe and follow the rules. நாம் விதிகளை கவனித்து பின்பற்ற வேண்டும். We must observe and follow the rules. நாம் விதிகளை கவனித்து பின்பற்ற வேண்டும். We mustனா நம்ம கண்டிப்பா, அப்சர்வ்னா கவனிக்கிறது, ஃபாலோனா பின்பற்றுறது. ஓகேவா? என்ன ரூல்ஸ்? விதி. We must observe and follow the rules. அப்சர்வ்னா கவனிக்கிறது. நெக்ஸ்ட் பி, பேன். பேன்னா பாத்திரம். பேன்னா பாத்திரம். ஹீட் த ஆயில் இன் த பேன். ஹீட் த ஆயில் இன் த பேன். பாத்திரத்தில் எண்ணெயை காய வைக்கவும். பாத்திரத்தில் எண்ணெயை காய வைக்கவும். ஸோ ஹீட் த ஆயில் இன் த பேன். ஸோ ஒரு காய்கறியில் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு வடச்சட்டி ஏதாச்சும் ஒன்று பேன், ஓகேவா, பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தான் கடுகெல்லாம் போட்டு தோணுங்கள, அந்த மாதிரி. பேன்னா பாத்திரம். ஹீட் த ஆயில் இன் த பேன். நெக்ஸ்ட் குவரல். குரல்னா சண்டை. இது வந்து கையில் ஃபைட் பண்ணுறது கிடையாது, வாய் சண்டை அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி. குரல். த பிரதர்ஸ் ஹேட் அ ஸ்குரல். த பிரதர்ஸ் ஹேட் அ ஸ்குரல். சகோதரர்கள் சண்டையிட்டனர். இது மேக்ஸிமம் தெரிஞ்ச வேர்டு தான். ஸ்குரல்னா சண்டை போடுறாங்க. வாயால் தான் சண்டை போடுறது.
கையில் ஃபிஷ் ஃபைட் கிடையாது, சும்மா வாய் சண்டை. அடுத்தது ஆர், ரேக். ரேக்னா பழைய துணி. ரேக்னா பழைய துணி. ஹீ கிளீன் த டேபிள் வித் த ரேக். ஹீ கிளீன் த டேபிள் வித் த ரேக். அவன் ஒரு பழைய துணியால் மேஜையை சுத்தம் செய்தான். ஸோ ரேக்னா பழைய துணி, அந்த பழைய துணியை வச்சு டேபிளை சுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹீ கிளீன் த டேபிள் வித் த ரேக். அவன் ஒரு பழைய துணியால் மேஜையை சுத்தம் செய்தான். கிளீன்னா சுத்தம் செய்கிறது. எதை? டேபிளை. ஓகேவா? எதை வச்சு? ரேக், பழைய துணியை வச்சு டேபிளை சுத்தம் பண்ணுறான். ஸோ மேக்ஸிமம் சென்டென்ஸாக படிங்க, வேர்டை மட்டும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ரேக்னா பழைய துணி. நெக்ஸ்ட் எஸ், ஸ்டேல். ஸ்டேல்னா பழைய. ஸ்டேல்னா பழைய. த பிரெட் இஸ் ஸ்டேல். அந்த ரொட்டி பழையதாக உள்ளது, எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டேல்னா பழைய. த பிரெட் இஸ் ஸ்டேல். அந்த ரொட்டி பழையதாக உள்ளது, ஸோ எக்ஸ்பிரி ஆனது. ஓகேவா? ஸ்டேல்னா பழைய. அடுத்தது டி, டாஸ்க்னா பணி. சி கம்ப்ளீட்டட் த டாஸ்க் ஆன் டைம். அவள் பணியை சரியான நேரத்தில் முடித்தாள். ஓகேவா? அவள் பணியை நேரத்தில் முடித்தாங்க, சரியான நேரத்தில் முடித்தாள். ஸோ கொடுத்த டைமுக்குள்ளே ஒரு வேலையை முடிக்கிறது. ஓகேவா? டாஸ்க் வந்து கொடுக்குறாங்கன்னா ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க, அதை வந்து சரியான நேரத்தில் முடிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் சரி, இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அதுவும் ஒரு டாஸ்க் தான். ஓகேவா? அதையும் வந்து நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ டாஸ்க்னா பணி. சி கம்ப்ளீட்டட் த டாஸ்க் ஆன் டைம். அவள் பணியை சரியான நேரத்தில் முடித்தாள். நெக்ஸ்ட் யூ, அன்காமன். அன்காமன்னா அபூர்வமான. ஸோ அன்காமன்னா அபூர்வமான. சச் டேலண்ட் இஸ் அன்காமன். ஸோ இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதில் ரொம்பவுமே பர்டிகுலராக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து அன்காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அன்காமன்னா அபூர்வமான. சச் டேலண்ட் இஸ் அன்காமன். இத்தகைய திறமை அபூர்வமானது. இத்தகைய திறமை அபூர்வமானது. அன்காமன்னா அபூர்வமான. நெக்ஸ்ட் வி, வேனிஷ். வேனிஷ்னா மறைந்து போகுதல். ஓகே, மறைஞ்சு போகிறது தான் வந்து வேனிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மெஜிஷியன் மேட் த காயின் வேனிஷ். த மெஜிஷியன் மேட் த காயின் வேனிஷ். மந்திரவாதி நாணயத்தை மறைந்து போக செய்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மேஜிக் ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும், ஆனால் நமக்கு வந்து மறைஞ்சு போகிற மாதிரி காமிப்பாங்க. ஓகேவா? அதுதான் ட்ரிக்கு. ஸோ வேனிஷ்னா மறைந்து போகுதல். இப்போ காயின் வந்து ஒரு மெஜிஷியன் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வேனிஷ்னா மறைஞ்சு போகிறது. சென்டென்ஸ் பார்த்துங்க. த மெஜிஷியன் மேட் த காயின் வேனிஷ். அந்த மந்திரவாதி வந்து, அதாவது மெஜிஷியன் வந்து காயினை மறைய வச்சிட்டான். நெக்ஸ்ட் டபிள்யூ, வாக். வாக்னா நடக்கிறது. இது கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஐ வாக் டு ஸ்கூல் எவ்ரிடே. ஐ வாக் டு ஸ்கூல் எவ்ரிடே. நான் நடக்கிறேன் ஸ்கூலுக்கு தினமும். நான் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன். நான் தினமும் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன். வாக்னா நடக்கிறது. அடுத்தது எக்ஸ், ஜெனோலித்திக். ஜெனோலித்திக் வேறு பாறைகளில் கலந்துள்ள. வேறு பாறைகளில் கலந்துள்ள. ஜெனோலித்திக்னா வேறு பாறைகளில் கலந்துள்ள. ப்ரொனவுன்சியேஷன் வந்து பக்கத்துலேயே கொடுத்துக்கிறேன். ஜென் ஓ லித்திக், ஜெனோலித்திக். ஓகேவா? So xenolithic rocks contain fragments of other rocks. Xenolithic rocks contain fragments of other rocks. ஸோ ஜெனோலித்திக் பாறைகள் வேறு பாறைகளின் துண்டுகளை கலந்து கொண்டுள்ளன. ஸோ இது வந்து ரிலேட்டட் டு ராக்கு, அதாவது பாறையில் இருக்குல்ல, ஸோ அது ரிலேட்டடாக சொல்கிறாங்க. அந்த பாறையில் நிறையா பாறைகளோட கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜெனோலித்திக்னா ஒரு வேறு பாறைகளில் கலந்துக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜெனோலித்திக் அப்படிங்கிறது ஒரு பாறை. ஓகேவா? பாறையில் நிறைய கண்டென்ட்ஸ், நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கலந்துருக்கிற ஒரு இது. ஓகேவா? ஸோ ஜெனோலித்திக்னா பாறைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டைப் ஆஃப் பாறை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒய், ஏர்ன். ஏர்ன்னா ஆவலுடன் விரும்பு.
ஸோ இஏஆர்என் அதை வந்து சம்பாதிக்கிறது. ஒய்இஏஆர்என் ஏர்னாலும் ஆவலுடன் விரும்பு. ஷீ ஏர்ன்ஸ் ஃபார் சக்ஸஸ். அவள் வெற்றியை ஆவலுடன் விரும்புகிறாள். ஸோ யாருக்கு தான் சக்ஸஸ் ஆகாது பிடிக்காது, ஓகேவா? ஸோ அதுக்கு ஆர்வமாக காத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஏர்ன்னா ஆவலுடன் விரும்பு. சி ஏர்ன்ஸ் ஃபார் சக்ஸஸ். அவள் வெற்றியை ஆவலுடன் விரும்புகிறாள். இஇஏஆர்என் அப்படின்னா சம்பாதிக்கிறது. ஒய்இஏஆர்என்னா ஆவலுடன் விரும்பு, ஓகேவா? ஸோ ஒரு இதுக்காக வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்கிறான். ஒன்று விருப்பமாகவும் இருக்கணும், அதே சமயம் வெயிட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜெட், ஜிப்பர். ஜிப்பர்னா இப்போ பேக் ஜிப்பெல்லாம் இருக்குல்ல, அது. க்ளோஸ் த ஜிப்பர் ஆஃப் யுவர் பேக். க்ளோஸ் த ஜிப்பர் ஆஃப் யுவர் பேக். உங்கள் பையின் ஜிப்பரை மூடுங்கள். உங்கள் பையின் ஜிப்பரை மூடுங்கள். ஸோ ஜிப்பை க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு இது பெருசாக இது இல்லை, இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஜிப்பர், க்ளோஸ் த ஜிப்பர் ஆஃப் யுவர் பேக். உங்கள் பையின் ஜிப்பரை மூடுங்கள். ஸோ பேக்கில் இருக்கிற ஜிப்பை மூடு அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஹிந்தி லாங்குவேஜ். இன்னைக்கு என்னன்னா, உன் வயது எவ்வளவு? இதை வந்து இங்கிலீஷில் கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரியும். வாட் இஸ் யுவர் ஏஜ்? இது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, துமாரே உமர் கியா ஹே. துமாரே உமர் கியா ஹே. துமாரே உமர் கியா ஹே. ஸோ உன்னோட வயசு என்னென்னு ஹிந்தியில் இப்படி கேட்குறது, துமாரே உமர் கியா ஹே. ஸோ எனக்கு ஹிந்தி வேர்டு இதுதான். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெப்காப்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் A to Z வித் ஹிந்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.